ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு, லக்கியஸ்ட் நம்பர் என்ன, லக்கியஸ்ட் நிறம் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதுவும் நமது ராசிக்கு மட்டும்தாங்க பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலுக்கு ஆதரவு தருங்கள். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி புதிய ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ உங்களுக்கும் நமது வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும். ஆதரவு தரும் அனைத்து நல்ல சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் 2ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. வளர்பிறை சுப முகூர்த்த தினம் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற ஸ்பெஷலான தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் 9ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறவருடைய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் 10ஆம் இடத்துல தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் தவிர ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல குருவுடன் சூரிய பகவான் இணைந்து காணப்படுகிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் ஒரு செழிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு செழிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் கையில் பார்க்காத அளவுக்கு சிறப்பான பண வரவுகளை கிடைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் இப்பொழுது உங்கள் லைஃப் டைம்லேயே பெரிய பணத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நல்ல செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பெறுவீங்க. உங்களுக்கான பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கான நிதி திட்டமிடல் சிறப்பாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். எதிர்காலத்தை வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இன்னைக்கு உங்கள் உத்தியோக பணியில் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட வேண்டாம். உங்களது சொந்த பந்தங்கள் மத்தியில் குறிப்பாக தாய் மாமன் வழியில் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் மூலமாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்துவிடும். அதனால் அதை நினைத்து நேரத்தை நீங்கள் கடத்த தேவையில்லைங்க. இன்றைய தினம் நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர் போகிறதுக்கான பயண வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக தான் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிதாக நிறைய முதலீடுகளை நீங்கள் உங்கள் வியாபார விரிவாக்கத்திற்காக செய்வீங்க. அபிவிருத்திக்கான முதலீடுகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்கிறது. உங்களுக்கான உயர்வுகள் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய வகையில் உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த பணிகளை கூட உங்களுக்கு இன்னைக்கு நிறைய ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் தாராளமாக அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது சிறப்பாக நல்ல தேதி குறிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு குறிப்பாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இதுவரை நீங்கள் பார்த்திராத சில டிரான்சாக்ஷன்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா மகிழ்ச்சியான ஒரு நாள். எல்லா விதமான தொழிலுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் தான் இப்போ இருக்குங்க. எந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தொழிலில் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு சிறப்பான நிதி நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். எல்லாருக்குமே நீங்கள் வேணுங்கிற உதவிகளை எப்போதுமே செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டயர்டாகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாதுங்க. நீங்கள் மது, பீடி போன்ற போதைப் பொருட்களிலிருந்து விலகி இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா போதைப் பொருட்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். அதனால் கூடவே உங்கள் பொருளாதார நிலையம் பாதிக்கப்படுங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவில் இன்னைக்கு நீங்கள் சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை, அற்புதமான காதல் உணர்வுகளை உங்கள் காதலிடமிருந்து நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக பெற முடியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான காதல் உணர்வுகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. இருந்தாலும் உங்கள் காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது நீங்கள் கொஞ்சம் உங்களது காதலரின் மனநிலைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுவது நல்லது. உங்கள் காதலை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கையும் இன்றைக்கி மேற்கொள்ளக்கூடாதுங்க. காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இனிமையை உங்களுக்கு தர காத்திருக்குங்க. அதுக்காக நீங்கள் சிறப்பாக நல்ல பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் காதலர் எந்த வகையில் உங்களுக்கு
சில விஷயங்கள் வந்து ஈடுபாடு கொண்டிருப்பார் அப்படின்றது உங்களுக்கு புரியும் இல்லையா? அந்த புரிதல் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சிறப்பான பிளான் பண்ணி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை காதல் வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ தித்திக்கும் இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கையை நீங்கள் பெறக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். ஆனால் காதலை வெளிப்படுத்தும் போது இந்த தினம் சில முட்டாள்தனமான விஷயங்களை செய்து கொள்ளக்கூடாதுங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் காலம் வந்து ரொம்ப பொன் போன்றது அப்படின்றதை உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம். நேரத்துக்கு எந்த வேலையை செய்யணும் அப்படின்றத நீங்கள் திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் சரியான நேரத்தில் சரியான வேலையை முடித்து உங்கள் லட்சியங்களை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு நாளை இன்னைக்கு அமைத்துக் கொள்ள முடியுங்க. ஏன்னா உங்கள் திறமைகள் இன்னைக்கு இயல்பாகவே வந்து அதிகரிக்கிறது காணப்படக்கூடிய சூழல் தான் இருக்குங்க. நீங்கள் வந்து கூர்மையாக கவனிப்பீங்க. மற்றவங்களை விட நீங்கள் வந்து லிசனிங் ஸ்கில் இன்னைக்கு அதிகமாக வைத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அதனால நீங்கள் வந்து ஒருபடி முன்னாடி இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒருபடி முன்னாடி நீங்கள் வந்து வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்னைக்கு மாலை நேரத்தை உங்கள் வாழ்க்கை துணையோட ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அற்புதமான இல்லற வாழ்க்கை இன்று தினம் பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம். இன்பமான ஒரு இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடக்கூடிய அற்புதமான காலகட்டம் இதுங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம். நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும். பயணங்களை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 4 வந்து இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையுதுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் உறவினர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு உதவிகளை நீங்கள் பெற முடியும். குறிப்பாக தாய்மாமன் வழியில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது அவசியம். அலுவலக பணிகளை நிதானம் தேவைங்க. அவசரப்பட வேண்டாம். பொறுமையாக சிந்தித்து செயலாற்றுங்கள். வெற்றிகள் உங்கள் வசமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பொறுமை அப்படின்றது உங்கள் அணிகலன் போல இருக்க வேண்டும். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நெருக்கமான உறவுகளுடன் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கு நண்பர்களே. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. நல்ல பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. அந்த பயணங்கள் மூலமாக நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். இறை வழிபாடுகள் ஆன்மீக பணிகள் இன்னைக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல உயர்வான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. குறிப்பாக வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல தனலாபம் உண்டுங்க. வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய பிரான்ச் கூட இப்போது ஆரம்பிக்க முடியும். ஸோ அதுக்குண்டான முதலீடுகளை நீங்கள் செய்வீங்க. அந்த மாதிரி அபிவிருத்தி நிறைந்த நாள்கள் இன்றைய தினம் நல்ல உயர்வு பெறக்கூடிய முன்னேற்றகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.